இல்லாமல்ல அருள்மிகு ஆனந்தவல்லி சோமநாத பெருமானுடைய நமது ஆலயத்தினுடைய ஆண்டூர் நடக்கூடிய ஆடி கலச திருவிழாவானது இன்றைய தினம் நடைபெறவுள்ளது. அம்பிகையானவள் சிவபெருமானை அடைவதற்கு பல முறை அவதாரங்கள் எடுத்திருக்கின்றார். தக்கனின் மகள் தாட்சாயினியாக, இமயமலை பர்வதனுடைய மகள் பார்வதியாக, மதகரிஷியின் மகளார் மாதந்தியாக, இப்படி பல முறை இறைவனை தவம் செய்து அடைந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு முறையும் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து ஒவ்வொரு முறையாக திருமணம் செய்து கொண்டார். எதற்காக என்றால் உலகத்திலே இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கு ஒருத்தி என்ற முறையை எடுத்துக்காட்ட அந்த திருமண பந்தத்திலே ஈடுபட்டு குடும்பத்தை நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்ற காரணத்தை முதலில் எடுத்துக்காட்ட ஒவ்வொரு முறையும் தவம் செய்து இறைவனை அழைத்தார். ஆகவே வேதங்கள் கூட ஐந்து குண்டங்களிலே அக்னியை ஏற்படுத்தி சுற்றிலும் 5 இடங்களிலே அக்னியை ஏற்படுத்தி ஊசியின் முனையிலே ஒற்றை காலிலே இறைவனை நோக்கி தவம் செய்கின்றார். அந்த வழியிலே அம்பிகையுடைய தவம் மிக கடுமையானது. அப்படி இந்த கலச திருவிழா இறைவனுடைய காட்சிக்காக, சோமநாத பெருமானுடைய காட்சிக்காக அங்கே சங்கரங்கோயில், திருச்சூழி போன்ற நகரங்களிலே நடைபெறுகிறது. இறைவனுடைய தரிசனத்தை, சிவபெருமானுடைய தரிசனத்தை கண்டு அவரை மாறிட்டு மனானமாக ஏற்பதற்காக 10 நாட்கள் அம்பிகையானவள் ஐயாவை தோன்றுகின்றார். அந்த தவம் திருவிழாவானது இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற உள்ளது. தொடர்ந்து 5ஆம் திருவிழாவிலே சிங்கமூர்த்தி நாயனார் பூஜையும், ஆகிய 9ஆம் திருநாள் மாலையிலே தேரும், 10ஆம் திருவிழா காலை தீர்த்தோற்சவமும் நிறைவேற்று மாலை 4 மணி அளவிலே அம்பிகையானவள் பிரதோஷ வேளையிலே சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய புறப்பட 6 மணி அளவிலே பிரதோஷ காலம் முடிந்தவுடன் சிவபெருமான் ரிஷபாரூபராய் காட்சி கொடுத்து அம்பிகையை ஆட்கொண்டு அம்பிகைக்கு மாலையிட்டு மனம் வைத்து மீண்டும் கல்யாண சமேதராய் காட்சி கொண்டு இருக்கின்றார்கள். இவை அனைத்தும் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் எதிர்வு ராணி கௌரி சாய்பா முதலாந்திரி நாச்சியார் அவர்களுடைய